சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/4/2025 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 21ஆம் நாள், சப்தமி திதி. இன்று இரவு 8:13 வரை. திருவாதிரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:20 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த பண வருமானம், வெற்றிகள், லாபங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாள். அதுபோலவே அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமாக அனைத்தையும் நல்ல விதமாக பெறுவதற்கு இது நல்ல நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவான நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக சொல்ல போனீங்கன்னா 3ஆம் இடம் ஒரு முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். அதில் தான் வெற்றிகள் போன்ற அமைப்புகள் அல்லது தகவல் தொழில்நுட்பம் போன்ற விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடமாக அந்த இடம் இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கு வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் இதுவரைக்கும் வெற்றி அடையக்கூடிய தன்மை. சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அப்பா அம்மா அண்ணன் தம்பி உதவி இல்லாமல் நான் என்னைக்கு சொந்த காலில் நிற்கிறது, மாதமானால் எனக்கு எந்த ஒரு நிரந்தரமான வருமானம் வர்றது, இந்த மாதிரியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இனிமேல் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் வரும். ஏற்கனவே ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுங்க, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன், நான் தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டேன் அல்லது வேறு மாதிரி கால்குலேஷன் போட்டேன், இந்த மாதிரி ஏற்கனவே மிஸ் பண்ணின சான்ஸை எதிர்பார்த்து ஏங்கி இருப்பவர்கள் அனைவருக்குமே மறுபடியும் பரம்பொருள் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கும். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷவராசிக்காரர்களுக்கு பணங்காசு கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலை, தொழில், வியாபாரம், ஜீவன அமைப்புகள் எங்கே சம்பாதிக்கிறோமோ அதுலேருந்து தானே காசு பணம் வருது. அப்போ அந்த இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த ஓட்டைகள் அடைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, இதுவரைக்குமே இல்லாத அளவிற்கு ஒரு பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. அல்லது ஒரு இடத்துல காசு கொடுத்து வச்சுருந்தேன், என்னுடைய பணம் தான் வேலையும் முடியல, திரும்ப பணத்தையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பணம் சார்ந்த சிக்கல்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய தன்மைகள், ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சிருந்தவங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் மறுபடியும் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு. ஒரு கணவன் செஞ்ச தப்ப மனைவி பொறுத்து போகிறது, ஒரு பொண்டாட்டி செஞ்ச தப்ப கூட பரவாயில்ல, என்ன இருந்தாலும் 1000 இருந்தாலும் அவள் என் மனைவி இல்லையா என்கின்ற மாதிரியான ஒரு ஒருமித்த கருத்துக்கள், ஒரு கருத்து ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்கள் இன்றைக்கு சின்னவங்களை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுவீங்க. ஒரு பேரன் பேத்தியை பார்த்து அல்லது தன்னுடைய குழந்தைகளை பார்த்தே அவர்களுக்கு தேவையான எதையாவது ஒன்றை செஞ்சு கொடுக்கறது, இது வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்பா, இதை நான் உனக்கு இன்னைக்கு செஞ்சு தரேன் என்கின்ற மாதிரி பெரியவர்கள் மனமகிழ்ந்த சிறியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு யோக நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க ரிஷபத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஒளிச்சந்திரன் வலிமையாக அமர்ந்திருக்கிறார். அர்த்த சந்திரன்னு சொல்லுவோம். வளர்பிறையாக இருக்கும்போது பாதி அளவிற்கு வந்துவிட்ட இந்த சந்திரன் மனசில் கொஞ்சம் உற்சாக அமைப்புகளை கொடுப்பார். ஒரு கௌரவம் போன்ற அமைப்புகளை கூட இன்றைக்கி செயல்படுத்தி கொடுப்பார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க, மிதுன ராசிக்காரர்களுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிற மாதிரி ஒரு நல்லவைகள் நடந்து அதன் மூலமாக யார் அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, புதுசாக நல்லா செய்கிறாரு, அல்லது இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக மற்றவர்கள் ஒரு பொது இடத்துல, ஒரு பொது சபையில் உங்களை ஒரு உயரமாக பார்க்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கின்ற நல்ல நாளுங்க இன்றைக்கு. நட்புகளின் மூலமாக நல்லவைகள் இப்போது நடக்கும். உடல் நலம், மனநலம் சீராகும். இதுவரைக்குமே ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருந்து வந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒன்றும் கிடையாதுங்க, நான் ஜெயிச்சே தீருவேன், நான் பிறந்ததே புத்திசாலியாக இருக்கிறதுக்கு தான் என்கின்ற மாதிரியாக ஒரு உயர்வு மனப்பான்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக இந்த நாள் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு ஒரு சுமூகமான அளவில் இருக்கக்கூடிய அமைப்பு. காதலன் காதலி போன்றவர்கள் அடையாளம் தெரியக்கூடிய நிலைமை என மிதனத்திற்கு உண்மையில் நல்ல நாளுங்க இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 12ல் மறைந்திருந்தாலும் கூட சுபச்சந்திரனாக வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். 12ல் மறைஞ்சா என்ன நடக்கும்? ஒரு ட்ராவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு திடுறாருப்பா அந்த ஆள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இங்கே தான் காலில் இங்கே பார்த்தேன், மத்தியானம் இங்கே பார்க்குறேன், சாயந்தரம் இங்கே இருக்கிறாரு, 1 மணி நேரத்துக்கு ஒரு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறாரு என்கின்ற மாதிரி உங்களுடைய உழைப்பு அடுத்தவர் கண்ணுக்கு உறுத்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சகஜமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். அதன் மூலமாக ஒரு நன்மைகள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்வி அமைப்புகள், பின்னடைவுகள், நஷ்டங்கள், விரயங்கள் எல்லாம் விலகி இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. ஷேர் மார்க்கெட் இனிமேல் கை கொடுக்கும். பொதுவாகவே 8, 12ஆம் இடங்கள், 6ஆம் இடம் இந்த தொடர்புகளில் தான் எதிர்பாராத வருமானங்கள்லாம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த ஒரு விஷயம் தானே. இன்றைக்கி ஷேர் இப்படி ஏறுது, நாளைக்கு ஷேர் இப்படி குறைஞ்சிருது என்கின்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா? இனிமே இறக்கங்களை மட்டுமே கண்டு கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போது ஏற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வந்துருச்சுங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு அஷ்டமச்சனை விலகுச்சு. அதிலிருந்து அப்படியே படிப்படியாக இனிமேல் நன்மைகள் இருக்கும் என்கின்ற ஒரு திட நம்பிக்கை வரக்கூடிய யோக நாளுங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அளவில் சந்திரன் வலிமையாக உட்கார்ந்திருக்கிறார். கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த வீண் விரயங்கள், அசுப செலவுகள் எல்லாமே நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சட்டப்பூர்வமான போராட்டங்கள் எல்லாருக்குமே அப்படியே தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்போலும் உண்டு. அதாவது ஒரு இடத்துல தோல்வி தான் கிடைக்க போது, இனிமேல் அவ்வளோதான் என்கின்ற மாதிரி ஒரு மனசொடைஞ்சு போயிருந்த நிலைமையில் கூட இன்றைக்கு இனிமேல் வெற்றிகள் கிடைத்துவிடும், கவலை இல்லை என்கின்ற அளவிற்கு கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த நாளிலிருந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குதுங்க. ஒரு என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு மருத்துவர்கள் சாதகமான பதில் சொல்லக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த மருத்துவம் நல்லது, அந்த மருத்துவம் நல்லது, எதை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கலாம் என்கின்ற மாதிரி ஒரு சரியான அடையாளங்கள் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு அண்ணன் அக்கால் மேல இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு அதிருப்தி விலகக்கூடிய நாளாகவும், என்ன இருந்தாலும் என்னுடைய கூட பிறந்த அண்ணன், என்னுடைய கூட பிறந்த அக்கா, அவங்க எனக்கு என்றைக்குமே தவறாக மாறாக எதையும் செய்ய மாட்டாங்க, என்னையும் ஒரு தம்பி தங்கையாக இருக்கக்கூடிய என்னையும் அவர்கள் கருத்தில் கொள்வார்கள் என்கின்ற உறவு பலப்படக்கூடிய ஒரு சுப நாளுங்க சிம்மத்திற்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். வியாபாரம், தொழில் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விவசாய பெருமக்கள், கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் சின்ன ஒரே ஒரு மெஷின் மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு லேத்து பற்றை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு வாகனம், வண்டி வச்சுருக்கிறேன், ஆட்டோ வச்சுருக்கிறேன், கார் வச்சுருக்கிறேன், அதை வச்சு தான் அப்படியே வாடகை வருது என்கின்ற மாதிரி ஒரு சிறிய தொழிலை செய்யக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிறைவான வருமானங்கள் வர ஆரம்பிக்கின்ற முதல் நாளாக இந்த நாள் இருக்கும். பெரிய சோதனைகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறதில்லைங்க. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி ஒரு சாதகமற்ற தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இன்றைக்கு 10, 11ஆம் இடங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை, ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, 7, 9 கூடியவர்கள் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு சாதகமான சூழ்நிலை தான். பெரும்பாலான கிரகங்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. 9 கிரகங்களும் ஒரு மனுஷனுக்கு அப்படியே சாதகத்தை கொடுத்துட போகிறதில்ல. 4 பேர் இப்படி இருந்தால் 4 பேர் அப்படி இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு 6 அல்லது 7 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையுங்க. தொட்டது தொடங்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பில் இருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. சந்திரன் வளர்பிறையாக இருக்கும்போது தொழில் எப்போவுமே நமக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று, அப்பா மேலே இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், அவர் மேலே கொஞ்சம் அதிருப்தி, நம்ம என்ன சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேன்றாரே, நான் என்ன தான் சொல்கிறேன், நம்ம குடும்பத்தை நன்மைக்குத்தானே சொல்கிறேன், அல்லது எனக்கு இது தேவை, ஆனால் அப்பா நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றார். இந்த மாதிரியான தகப்பன், மகன், மகள் உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக விரிந்திருந்த நிலைமையில் அதை ஈடுகட்டுகின்ற விதமாக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தெற்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சொந்த ஊருக்கு போகணும்னு சில பேருக்கு ஆசைகள் வரும், அல்லது சொந்த ஊரில் வீடு கட்டியே ஆகணும், நம்ம இருப்பை நிலைநாட்டணும், என்ன இருந்தால் நம்ம பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துட்டாலும் நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் இல்லையா, அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் வாழ்ந்த ஊர் இல்லையா, அந்த ஊரில் ஏதாவது இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வீடு கட்டணும். இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய, சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள், தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்கு.
அமைஞ்சிருக்குங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் என்று. ஆனாலும் நல்ல வேளையாக அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். பொதுவாகவே சந்திரன் 8ல் மறைஞ்சாலே கொஞ்சம் குழப்பம். நம்ம தான் கொஞ்சம் கோவக்காரங்களாச்சே, நமக்கு டக்கு டக்குன்னு எடுத்ததுக்கெல்லாம் கோவம் வந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் தான் கொஞ்சம் தேவையில்லாமல் கோவம் வந்து இருந்தாலும் எப்போவுமே முரட்டுத்தனமாக அப்படி தான்ப்பா பேசுவார், இவர்கிட்ட வச்சுக்கிறத விட வச்சுக்காமல் இருக்கிறதே நல்லது என்கின்ற மாதிரி அடுத்தவங்க நம்ம மேலே ஒரு சலிப்புத்தன்மையை காட்டுவாங்கல்ல, அந்த சலிப்புத்தன்மை இன்றைக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதனால் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோப குணத்தை நீங்களே அடக்கி வைக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதை விட முக்கியமாக இன்னும் ஒன்று சொல்லணுங்க, காசு பண விஷயத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றவருக்கு போய் கையெழுத்து போடுறேன், அவருக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே ஒரு நட்புனா எதை வேணாலும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்போம். இந்த மாதிரி உயிர் நண்பர் அவர் இவர்னு சொல்லிட்டு தேவையற்ற சுமைகளை தோளில் ஏற்றி கொள்ள தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க அதில் வர்ற தகவல்கள்லாம் நம்பாதீங்க. வாட்ஸ்அப்பை திறந்தால் அந்த தகவல் வருது, இந்த தகவல் வருது, அதை அமுக்கு இதை அமுக்கு, இந்த லிங்கத்தோடு அல்லது ஓடிபி சொல்லு, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஏமாந்து போகிறதெல்லாம் அந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்கும். ஆகவே நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபச்சந்திரன் இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடம் வலிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல ஐடியா இன்றைக்கி உருவாகும். ஐடியா தான், அதுக்காக உடனே அது நடந்துட போகிறதில்ல. உண்மையில் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளாக எண்ணங்களை செதுக்கி பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் வளர்ந்து தான் ஒருத்தருக்கு என்னைக்காவது ஒரு நல்ல விதமாக அது பலன் தருது. அப்போ ஒரு சின்ன ஐடியா, ஒரு சின்ன விதை தானங்க ஒரு பெரிய ஆலமரம் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான நண்பர்களோடு சேர்ந்து பேசுறது, உறவுகளோடு சேர்ந்து பேசுறதன் மூலமாக நல்ல ஐடியாக்கள் இன்றைக்கி மனசில் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தொடர்பு விட்டு போன நண்பர்கள் இன்றைக்கு கான்டாக்டில் வருவாங்க. ஒரு செல்ஃபோன் தொலைஞ்சு போச்சு, உடஞ்சி போச்சு, அது மூலமாக ஒருத்தருடைய கான்டாக்ட் விட்டு போச்சு, அந்த மனுஷனும் இது வரைக்கும் பேசவே இல்லை. இன்றைக்கின்னு பார்த்தா திடீர்னு எதிரில் ரோட்டில் வர்றாரு, அங்கே வர்றாரு, இங்கே வர்றாரு, அவர் மூலமாக அறிமுகமாகிறார் என்கின்ற மாதிரி டச்சு விட்டு போன சில தொடர்புகள் இன்றைக்கு திரும்ப வரக்கூடிய, அதன் மூலமாக நன்மைகள், பணவரவுகள், சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. திருமண அமைப்புகளில் யார் மனைவி யார் கணவன் என்பதை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே வளர்பிறை சந்திரன் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, வேலையில் ஒரு ஸ்டெடினஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு டெம்பரரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு பெர்மனண்ட்டான ஜாப்பு, அல்லது இது வேணுமா அது வேணுமா, இந்த டிபார்ட்மெண்ட்டு போகலாமா அந்த டிபார்ட்மெண்ட்டு போகலாமான்ற குழப்பங்களெல்லாம் டக்குன்னு இன்றைக்கி ஒரு முடிவெடுக்கிற மாதிரி இந்த அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு வரும். 7.5 சனி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் விலகி இருக்குது. இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது. படிப்படியாகத்தான் முன்னேற்றங்கள் வரும். அப்போ வேலையிலேயோ தொழிலையோ ஒரு மாற்றங்கள் வரணும். கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு கடனை தீர்க்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஒரு வழிவகை தெரியக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கும். நமக்கு இருக்கிற கடனுக்கு ஜென்மம் முழுக்க உழைச்சாலும் போதாதுங்களே ஐயா அப்படின்ற மாதிரியான நிலைமை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. கவலைப்படாதீங்க, நல்ல வருமானம் வரும். கடனை கொடுத்தவன் அவனே, கடனை தீர்ப்பவனும் அவனே. நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த உண்மையை டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். அதன் மூலமாக கடன் தீரும், நோய் தீரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம், ஏற்கனவே இருந்த ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். நம்ம ஒரு 10 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி ஒரு தோற்றம் நமக்குள்ளேயே வருது. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்குது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுடைய மாற்றங்களை மற்றவர்களும் உணரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இன்றைக்கு ஒளிச்சந்திரன் அமர்ந்து அதிர்ஷ்டத்திலையும் குழந்தைகள்லையும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப நாள். எங்கெங்க 2 வருஷமாக அதிர்ஷ்டத்தையே காணுமே, இதோ திரும்பி வந்துருச்சு. எல்லா நிலைகள்லையும் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். மேலிருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? வாழ்க்கையை அழகாக அனுபவித்து ஆழ்ந்த சில சிந்தனை கருத்துக்களை சொல்லி சென்றது தான் நம்முடைய தமிழ் சமுதாயம். அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 2 வருஷமாக எந்த ஒரு விதத்திலும் பட்டும் படாமல் இருந்து எதுவுமே சரியாக வரலையே, நமக்கு இப்போ ஏதோ ஒன்று இழுக்குதே என்கின்ற மாதிரியாக சூழ்நிலையில் இருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற அதிர்ஷ்ட தேவதை இதோ பக்கத்தில் வந்துட்டா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மடியில் உட்காந்துருவா என்பதை நம்மளே உணரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் ஆரம்ப நாளாக அமைகிறது. ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஜென்மச்சனி விலகி இருக்கிறது. தடைகள் எல்லாம் அப்படியே மெதுமெதுவாக விலகி
விட்டன என்பதுதான் உண்மை. மனம் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். பணம் வரும் வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் நல்லா இருக்கும். எந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ, குடும்ப விவகாரமாக இருக்கட்டும், பர்சனல் விஷயங்களாக இருக்கட்டும், எதில் டிஸ்டர்ப் ஆனீங்களோ அதிலிருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளுங்க. அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான பஞ்சமாதிபதி சந்திரன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களும் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு. சுகங்கள்னா என்னங்க? வயதிற்கு ஏற்றாற் போல தான் அவரவருடைய உணர்வுகளுக்கு ஏற்றாற் போல சுகங்கள் மாறுபடும் இல்லையா? ஒரு வயதானவருக்கு பேரன் பேத்திகள் மற்றும் ஆரோக்கிய சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு வயதானவருக்கு கையில் காசு பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதை அனுபவிப்பதற்கான ஆரோக்கியமான உடம்பு தேவை என்கின்ற எண்ணம் வந்துடுது இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளில் வயதிற்கேற்றாற் போல நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீடு சார்ந்த எண்ணங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவ்வளோ நாள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ நாள் இந்த ஊரில் இருக்கிறோம், எப்படியாவது ஒரு வீடை வாங்க முடியல, வீட்டை கட்ட முடியல, இந்த வருஷமாவது முயன்று பார்த்து ஏதாவது ஒன்று செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சில வழிமுறைகள், சில வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுமுறைகள் விலகக்கூடிய அமைப்பு. தாயுடைய உடல்நிலை ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்கள், பல நாட்கள் நம்ம கூட இருப்பாங்க, அருமையாக இருப்பார்கள் என்கின்ற எண்ணம் உறுதியாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கான இந்த வருட சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாக இந்த 2025 சனிப்பெயர்ச்சி மேஷம், ரிஷபம், மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்துகிறது என்பதை பார்த்து விட்ட நிலைமையில இன்றைக்கு 4வது ராசியான கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக விடியல் வந்து விட்டது, விடிந்தே விட்டது என்பதை அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு விலகிடுச்சு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடந்த 2 வருஷமாக, சில பேருக்கு ஒரு 3-4 வருஷமாகவே பிரச்சனைகள் இருந்தது. யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்ற ஒரு அமைப்பிற்கேற்ப அட்டமச்சனி வருவதற்கு 1 வருடத்திற்கு முன்பாகவே மனம் காயப்படுகின்ற நிகழ்வுகள், மனசு டல்லாகக்கூடிய ஒரு அமைப்பு, உடம்பும் டல்லாகக்கூடிய ஒரு நிலைமைகள், பணம் என்பது காணவே காணும், விரயம், நஷ்டம், இழப்பு, பிரிவு போன்ற அத்தனை அமைப்புகள்லையும் குறிப்பாக போன வருஷம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி பூச நட்சத்திரக்காரங்க படாத பாடுபட்டுவீங்க. ஜோதிடம் என்பது உண்மை. நம்பாதவங்களை கூட கடகராசிக்காரர்களை நம்ப வச்சிட்ட தன்மை இந்த அஷ்டம சனிக்கு உண்டுங்க. 90%, ஒரு 10% எப்போவுமே விதி விலக்குங்க. 10% பேர் ஏதேனும் ஒரு நிலையில் பரம்பொருளுடைய ஆசீர்வாதத்தினால அப்படிலாம் பெரிய சோதனைகள் இல்லைங்க, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, நல்ல வேலையாக சமாளித்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறீங்க. ஆனால் 90% கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை. அவங்க எல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. வயதிற்கு ஏற்றாற் போல் இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை, தொழிலில் இருந்தது, வியாபாரத்தில் இருந்தது, விவசாயத்தில் இருந்தது, ஜீவன அமைப்புகளில் பணம் வருவதற்கு இருந்த தடைகள், கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த ஒரு கசப்பு அமைப்புகள், காதலன் காதலி உறவுகள் சரியில்லாமல் போனது, ஒரே கண்ணீர் சார்ந்த விஷயங்களா, ஒரே அழுகை தான். என்ன பண்ணுறது? ஒரு நம்மளுடைய வயதிற்கேற்றாற் போல ஒரு மன அழுத்தம் வருகின்ற போது அந்தந்த இடத்துல எங்கே தோற்று போய்விட்டோம், எங்கே பிரிவுகளை சந்தித்து விட்டோம், எந்த இடத்துல இதை இழந்துட்டோம் என்கின்ற மாதிரி நெருங்கிய உறவினர் இழப்புகள், பண இழப்புகள், கௌரவம், அந்தஸ்து போன்றவைகள் இழந்தவைகள், மான மரியாதை போச்சே என்கின்ற மாதிரியாக சூழ்நிலைகளை இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எல்லாவற்றையும் அப்படியே தீர்த்து வைக்கக்கூடிய விதமாக, எல்லாத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய விதமாக இந்த சனிப்பெயர்ச்சி செயல்படுங்க. இனிமே எந்த திசையை நோக்கி நம்ம போனோம்னா நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு அடையாளம் தெரியக்கூடிய தன்மை. யார் யாரெல்லாம் துரோகத்தின் மூலமாக மன அழுத்தங்களை சந்தித்தீர்களோ அந்த துரோகம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க கூட இப்படி செய்வாங்களா, இவங்க கூட இப்படி செய்வாங்களா, இப்படிலாம் ஆளுங்க இருப்பாங்களா என்கின்ற மாதிரியாக ஒரு வேதனையில் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் வரக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. தடைகள் எல்லாம் விலக போகுது. வீடு கட்டுறதுக்கு இருந்து வந்த தடை,
தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்துவதற்கான தடை, லாபங்கள் வருவதற்கு இருந்து வந்த தடை, இது எல்லாமே இனிமே கடகராசிக்காரர்களுக்கு விலகும். பாக்கியங்கள் கிடைக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, திருமண அமைப்புகள் நன்றாக இருக்க போகிறது, வழக்குகளை திரும்ப வாங்கக்கூடிய தன்மை, வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரியா போச்சுங்க, டிவோர்ஸ் எல்லாம் போய் கிட்டத்தட்ட டிவோர்ஸ் கிடைக்கிற நிலவில் இருக்கு. செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமா? நிச்சயமாக ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்கின்ற ஒரு தைரியம் பரம்பொருள் உங்களை ஆசீர்வாதம் செய்திருக்கிறது என்பதற்கெனங்க சில நல்ல பல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலேயே நடக்கக்கூடிய தன்மைகள்லாம் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே கடகராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இனிமேல் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உள்ள நுழையிறீங்க இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக என்பது தாங்க உண்மை. அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை திங்கட்கிழமை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கடகராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.